ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பு போலி செய்யலான்ட்டு தான் பார்த்தோம். பட் பருப்பு எங்ககிட்ட இல்லை, அதனால தேங்காய் போலி தான் செய்யலான்ட்டு இது பண்ணேன். இதோட ரெசிபி தான் நான் இந்த லாக் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இதுக்கு மைதா மாவு நாங்கள் பிணைச்சி வச்சுட்டோம். ஆயில் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் லைட்டாக தான் போட்டோம், அதனால் கலர் அவ்வளோக்கு வரல. ஒரு வழியாக சர்க்கரை வெல்லம் இடித்து அது பாகு காய்ச்சி வச்சுட்டோம். லைட்டாக கொஞ்சம் இடையில பசிச்சுனா வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையும் சாப்பிட்டு சர்க்கரை பாவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா பார்க்கும்போது நல்லா அந்த பாகு காய்ச்சும்போது ஸ்மெல்லு நல்லா வந்துச்சு. அப்போவே மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நல்லா வந்துச்சு. லாஸ்ட்டில் மாவு 1 ஹவருக்கு அப்புறமா நாங்கள் உருண்டை பிடிக்கிற ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்ன பவுலாட்டாக பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் பூரிக்கட்டை எடுத்து அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சைடில் நாங்கள் இது பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கும் எடுத்து வச்சுட்டு அதையுமே கையோடு இது பண்ணி விட்டுட்டோம். இதில் ஒட்டிச்சு வர அதுக்கப்புறமா எல்லாம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒன்று நடுவில் சரியாக வரல. ஃபஸ்ட் டைம் போடும்போது, செகண்ட் டைம் போடும்போது எல்லாம் நல்லா வந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னொரு நாள் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஏரியாவில் இது உப்புட்டுன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஏரியாவில் இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாலுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் நல்லா ஸ்டஃப் ஆகி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.